இன்றைக்கி வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் பாடத்தை பார்க்க போகிறோம். எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் பொருளாதாரம் பகுதியில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தையும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 தேர்வுக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். கடைசியாக வந்து புக் பேக் கொஸ்டினையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாடம் தாங்க. அதாவது எக்கனாமிக் சைடுனாவே கொஞ்சம் முக்கியமாக படிச்சு தான் ஆகணும். படிக்கணுங்கிறத விட புரிஞ்சுக்கிட்டால் போதும், அந்த லெவலில் தான் இந்த பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, பணத்தை பற்றி பேசுகிறாங்க. பணத்துடைய பல்வேறு வடிவங்களை பற்றி பேசுகிறாங்க, கருப்பு பணத்தை பற்றி பேசுகிறாங்க. அவ்வளோதான், நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒன் பை ஒன்னாக பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வாசகத்தை கொடுத்துருக்காங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கற்றல் வந்து படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் அதை கற்றுக்கங்கன்னு சொல்கிறாரு. கற்றுக்கிறதுனால என்ன ஆகும், நமக்குள்ள க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும். க்ரியேட்டிவிட்டினா படைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் என்ன ஆகும், நம்ம சிந்தனையை தூண்டிவிடும். சிந்தனை அதிகமாக ஆச்சுன்னா என்ன ஆகும், அறிவு அதிகமாகும். அறிவு அதிகமானால் அது நம்மளை சிறந்தவராக மாற்றும். அதனால் எதையுமே நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. அந்த வாசகத்தை முதலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பணத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான முக்கியமான கண்டுபிடிப்பு. பணத்தை பற்றி ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் பொழுது அதற்கான செலுத்துத் தொகையை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நம்ம கொடுத்தோம்னா அதுதான் பணம் சொல்கிறார். அதாவது பொது ஏற்புத்தன்மையை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போய் வாங்கினாலும், எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு ஈடாக நம்ம வேறு ஏதாவது கொடுத்து அதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்சன் சொல்லியிருக்காரு. இந்த வந்து டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த பணம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், மணி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து பணம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் மணின்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மணி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ரோமானிய மொழியிலேருந்து வந்திருக்குதுங்க. ரோமானிய மொழியில் பணத்துக்கு என்ன வார்த்தை அப்படின்னா மொனோட்டோ ஜீனோ அப்படின்னு அர்த்தம். மொனோட்டோ ஜீனோ. இந்த மொனோட்டோ ஜீனோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா அது ஒரு பெண் கடவுள். ரோமானிய சமயத்தில் இருக்கிற ஒரு பெண் கடவுள். அந்த பெண் கடவுள் நினைவாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பேரை வச்சுட்டாங்க. இதுலேருந்து தான் இந்த மொனோட்டோ ஜீனோங்கிறது தான் மணி என்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த மணி அப்படிங்கிறதுக்கு பணம் அர்த்தம். தமிழில் அல்லது இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரூபாய் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. முக்கியமாக கவனிங்க, ரூபாய் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா வெள்ளி நாணயம் அப்படின்னு அர்த்தங்க. அப்போ பணம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பண்டமாற்று முறை அப்படிங்கிற முறையை கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலத்தில் மனிதன் வந்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பண்டமாற்று முறையை பண்ணியிருக்காங்க. பண்டமாற்று முறைனா என்னங்க, அதாவது என்கிட்ட அரிசி இருக்குன்னா நான் போய் இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு எனக்கு தேவையான பருப்போ இல்லை கடுகோ வேறு ஏதோ ஒரு பொருளை வாங்கிக்குவேன், அவருக்கு தேவையான வாங்கிக்குவாங்க. நம்மகிட்ட இருக்கிற பண்டத்தை மாற்றிக்கிட்டால் அதுதான் பண்டமாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பண்டமாற்று முறையில் ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக நிறைய கஷ்டங்கள் இருந்தது. என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமுக தேவை பொருத்தமின்மை. அதாவது 2 பேருக்குமே தேவை இல்லாமல் இருக்கலாம். இப்போது எனக்கும் தேவை அவருக்கும் தேவைன்னா தான் பொருளை மாற்றிக்க முடியும். எனக்கு தேவையே இல்லை, அவருக்கு மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா நான் விருப்பப்பட்டதான் மாற்றுவேன், இல்லைன்னா மாற்ற முடியாது. ஸோ அந்த ஒரு கஷ்டம் இருந்தது. பொதுவான மதிப்பின் அளவுகோல் வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது. 2 பேருமே எது ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறத சரியாக முடிவு பண்ண முடியல. பொருட்களுடைய பகுப்படாமை, செல்வத்தை சேமிப்பதற்கு சிரமம் இருந்தது. பணம்னா சேமித்து வச்சிடலாம். இப்போ அரிசியை வாங்கி ஒரு 100 மூட்டையை சேமிக்க வைக்க முடியுமா, முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய குறைபாடுகள் இருந்தது. அதனால தான் என்ன ஆகுது, பணம் என்பது படிப்படியாக வந்து இன்றைக்கி நவீன ஸ்டேஜுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இன்றைக்கி நவீன ஸ்டேஜில் பணம் எப்படி இருக்குது அப்படின்னா, இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து பண்ட பணம் அப்படின்னு இருந்திருக்கு, அப்புறம் உலோக பணமாக மாறி இருக்குது, காகித பணமாக மாறி இருக்குது, கடன் பணமாக மாறி இருக்குது, இன்றைக்கி நிகர் பணமாக மாறி இருக்குது. ஸோ பணமானது இப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்ச் ஆகிட்டே வந்திருக்கு. அதை டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பண்ட பணம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பண்ட பணம்னா பண்டங்கள், அதாவது என்னென்ன பண்டங்களை வந்து மாற்றிக்கொள்ளி பயன்படுத்த முடியுமோ அதை வந்து பண்ட பணம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ரோமம் தேவைப்பட்டிருக்கு, ரோமம் தோல்லாம் தேவைப்பட்டிருக்கு. ஏன் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் மனிதன் வந்து போத்துறதுக்கும் மேலே வந்து
ட்ரெஸ்ஸாக போடுறதுக்கும் என்னத்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விலங்குகளின் தோலை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ எல்லா மனிதனுக்குமே இந்த ரோமம் தோல் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இதை வந்து பண்டப்பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டப்பணம் அப்படின்னா அதோட மட்டும் நிற்கலை. உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள் இவை எல்லாமே வந்து பண்டப்பணமாக வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதாவது பண்ட மாற்று முறை அப்படிங்கிற முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பணத்தை பயன்படுத்தின முறை. இரண்டாவது, அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அட்வான்டேஜாக போகிறாங்க. அட்வான்டேஜாக போகும்போது தான் வந்து உலோகப் பணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உலோகப் பணம் அப்படின்னா தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடியதான் உலோகப் பணம். இன்றைக்குமே வந்து உலோகப் பணம் கரண்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல உலோகப் பணம் அப்படிங்கிற கான்செப்டில் தனியாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. முதல்ல உலோகப் பணத்தை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு அப்புறம் காகித பணத்தை பார்ப்போம். உலோகப் பணத்துடைய வரலாறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலோகப் பணத்தை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லிடியாவுடைய பேரரசர் மிடாஸ் அப்படிங்கிறவர் தான். கிமு 8ஆம் நூற்றாண்டில், எப்போ பாருங்கள், கிபி கிடையாது, கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே மிடாஸ் அப்படிங்கிற ஒரு உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சதா பண்டைய வரலாற்றாசிரியர் ஹீரோடோட சொல்கிறார். அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி 8ஆம் நூற்றாண்டிலே வந்து மிடாஸ் அப்படிங்கிற ஒரு உலோக நாணயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலையும் வந்து அந்த காலத்திலேயே வந்து உலோக நாணயங்கள் இருந்திருக்கு. குறிப்பாக கிமு 6ஆம் நூற்றாண்டில் மகாஜன பதங்கள் காலத்தில் வந்து பார்த்தோம்னா பூரணாஸ், கர்சப்பணம், பனாஸ் போன்ற நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன. சரிங்களா? அந்த காலத்திலேயே நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. நாணயத்தின் பேரை மட்டும் பார்த்துக்கோங்க. பூரணாஸ், கர்சப்பணம், பனாஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் மகாஜன பதங்கள் அப்படிங்கிற காலத்திலேயே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மௌரியர்கள் காலத்தில் வந்து மௌரியர் காலத்தில் நல்லா பாருங்கள், மௌரியர் காலத்தில் தங்கம், வெள்ளி, தாமிரம், ஈயம் போன்ற நாணயங்களை துளையிட்டு வெளியிட்டார்கள். அதாவது ஓட்டை போட்டு காசை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓட்டை காசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காசை வந்து ஓட்டை போட்டு விட்டுருக்காங்க. அதற்கு பிறகு வந்த குசாகனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கிரேக்க மரபுப்படி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்களே வெளியிட்டிருக்கார்கள். சித்திரம்னா ஓவியங்க. அப்போ பொம்மை போட்ட காயினை யார் வெளியிட்டிருக்காங்க? குசானர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 12ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்கள் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசர்களுடைய உருவம், அதாவது உருவம் போடுற காசை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இஸ்லாமிய எழுத்துக்களை இன்றைக்கி காசில் பார்த்தா எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து முறையை கொண்டு வந்தது யாருன்னா டெல்லி சுல்தான்கள் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க குறிப்பாக வந்து நாணயங்களை 2 கேட்டகரியாக பிரித்து விட்டுருக்காங்க. ஒன்று டாங்கா, இன்னொன்று ஜிடால். டாங்கா அப்படிங்கிறது அதாவது மதிப்பு மிக்க நாணயங்கள், தங்கம், வெள்ளி, தாமிரம் இவற்றால் செய்யப்பட்ட மதிப்பு மிக்க காசாக இருந்தால் அதுக்கு பேர் டாங்கா அப்படின்னு பேர். மதிப்பு குறைந்த காசு அப்படின்னா ஜிடால் அப்படின்னு பேருங்க. குறிப்பாக அதுக்கு பிறகு வந்த 1526 முகாலய சாம்ராஜ்யத்தை வீழ்ச்சியடைய வச்சு இந்தியாவை கண்ட்ரோல் பண்ண ஷெர்ஷா சூர் அப்படிங்கிறவர் நாணயங்களில் வந்து மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அவர் 178 கிராம் எடை இருக்கிற வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். அதை ரூபியான்னு சொல்லுவாங்களாம். சரிங்களா? ரூபியா அப்படிங்கிற பேரில் ஷெர்ஷா சூர் வந்து 1526 நாணயம் விட்டுருக்காரு. அது என்ன காசு அப்படின்னா வெள்ளி காசு, 178 கிராம் எடை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா அப்படிங்கிறதையும் பயன்படுத்தியிருக்காரு. நாணயத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் ஷெர்ஷா சூர். இவருடைய முறை வந்து பிற்காலத்தில் வந்த முகாலயர்களும் பின்பற்றினாங்க. அதற்கு பிறகு வந்து ஆங்கிலேயரும் வந்து இவருடைய காயினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் காசை வந்து அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த ரூபாய் அப்படிங்கிற நாணயத்தை ரொம்ப ஃபேமஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காயின் இருக்குது, சூப்பர்னு ஃபேமஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு 1717 முகாலய பேரரசராக இருந்த பாருக் சாயர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயருக்கு காசை நீங்கள் அச்சடித்து இந்தியாவில் விடலாம் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுக்குறாரு. யாருங்க? பாருக் சாயர் அப்படிங்கிற ஒரு முகாலய பேரரசு தான் பர்மிஷன் கொடுக்குறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள் 1717 பிறகு பம்பாயில் அச்சகத்தை உருவாக்கி இங்கேயே காசை வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஆங்கிலேயர் வந்து காசை அச்சிட்டு வெளியிடும் பொழுது ஒவ்வொரு கேட்டகரி காசுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. என்னென்ன பேருன்னு பாருங்களேன். தங்க நாணயமாக இருந்தால் கரோலினா அப்படின்னு பேருங்க. வெள்ளி காசாக இருந்தால் ஏஞ்சலினா அப்படின்னு பேர். செம்பு காசாக இருந்தால் கப்ரூன் அப்படின்னு பேர். வெங்கல காசாக இருந்தால் டின்னி அப்படின்னு பேர். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க. தங்க காசுனா கரோலினா, வெள்ளி காசுனா ஏஞ்சலினா, செம்பு நாணயம்னா கப்ரூன், வெங்கல நாணயம்னா டின்னின்னு அர்த்தம். இப்படி தாங்க உலோக நாணயம் வந்து படிப்படியாக வந்து டெவலப் ஆகிட்டே வந்திருக்கு. அடுத்து என்ன பணம் அப்படின்னு பார்த்தா காகித பணம். அதாவது உலோக பணத்துக்கு பிறகு காகித பணம் வருது. காகித பணம் ஏன் வருது அப்படின்னா, உலோக பணம் அப்படின்னா என்ன ஒரு 5 ரூபா 10 ரூபா காசு அடிக்க முடியும்.
அதை மூட்டையாக தூக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியுமானா போக முடியாது. அதில் வந்து பலவிதமான சிரமங்கள் இருந்ததுனால அந்த காலத்தில் இருந்த பொற்கொள்ளர்கள்னால் யாருங்க? இந்த தங்க காசை உருவாக்குறவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெசிப்டை கொடுத்துருக்காங்க, ரசீது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தாங்க இந்த ரெசிப்டை கொண்டு போய் அங்கே காசியில் இருக்கிற மச்சாங்கிட்ட காட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்த காசை உங்ககிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள டீலிங் போட்டுட்டு ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு சீட்டை எங்கேருந்து வாங்கிட்டு போயிடுவார், அந்த சீட்டை அங்கே காட்டினாங்கன்னா அந்த சீட்டுக்கு உண்டான காசை அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதனால் என்ன ஆகுதுன்னா காகித பணம் அப்படிங்கிறது இந்த ரெசிப்ட் தான் படிப்படியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சு காகித பணமாக மாறி இருக்குது. குறிப்பாக இந்தியாவிலையும் சரி உலகத்திலையும் சரி காகித பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா மைய வங்கிங்கிற வங்கி தாங்க. இந்தியாவில் இருக்கிற மைய வங்கி எதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க 1935 தான் உருவாக்கப்பட்டது. நல்ல பாயிண்ட்டு கவனிச்சுக்கோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ உருவாக்கப்பட்டது? 1935 உருவாக்கப்பட்டது. இந்த ரிசர்வ் பேங்க் தான் இந்தியாவில் காகித பணத்தை அச்சிடுறது, அந்த பணத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது, பணம் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கா, பணப்புழக்கம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது, பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாமே பண்ணுறது ரிசர்வ் பேங்க் தான். இன்றைக்கி இருக்கிற எல்லா காசையும் வெளியிடுறது ரிசர்வ் பேங்க் தான் வெளியிடுறாங்க. இப்படி தான் வந்து காகித பணம் அப்படிங்கிறதும் டெவலப் ஆகி வந்திருக்கு. அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேர்களெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நான் நோட் பண்ணலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் எழுதிட்டு இந்த எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த பணம் வரும் அப்படிங்கிறத மறக்காமல் படிச்சுக்கோங்க. இதை டைரெக்டாகவே கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா கடன் பணம் அல்லது வங்கி பணம். கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னா, அதாவது இப்போ எனக்கு வந்து பணம் நிறையா இருக்குது, என்கிட்ட பணம் நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொண்டு போய் நான் பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவேன், வச்சுருவேன். பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணிடுவேன். எனக்கு தேவைப்படும் பொழுது செக் வழியாக அந்த பணத்தை எடுத்துக்குவேன். இதுதான் கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. காசோலை என்பது கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்றும் அழைக்கப்படுகிறது. காசோலைனா செக்கு தான் வங்கி பணம் அல்லது கடன் பணம் அழைக்கப்படுது. இந்த செக் அப்படிங்கிறது ஆக்சுவலாக உண்மையாக பணத்தை குறிக்குமானா பணத்தை குறிக்காது. ஆனால் பணம் என்னென்ன வேலையை பார்க்குமோ அந்த வேலையை செக்கும் பார்க்கும். இப்போ நான் ஒரு 30,000 ஒருத்தருக்கு செக் போட்டு கொடுக்குறேன்னா அவர் எங்கே வேணாலும் போய் எடுத்துக்கலாம். அப்போ பணம் மாதிரி தான் அந்த செக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணும். நிகர் பணம் அப்படின்னா பணத்துக்கு நிகரானதுன்னு அர்த்தங்க. பணத்துக்கு நிகரானது. இது என்ன அப்படின்னு பார்த்தா உண்டியல், கருவூல பட்டியல்கள், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் எல்லாமே வந்து நிகர் பணம், அதாவது பணத்துக்கு நிகரானதுன்னு அர்த்தம். கருவூல பட்டியல் அப்படின்னா இப்போ அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் சம்பளம் போடுற இடம் கருவூல பட்டியல். பத்திரம்னா என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, ஆனால் டாக்குமெண்ட்டுக்கு ஈவனான காசு வங்கியில் இருக்குது இல்லைங்களா, பேங்கில் காசு இருக்குது, பட் என்கிட்ட வந்து பாண்ட் இருக்குது. இது வந்து நிகரான பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பணத்துடைய சமீபத்திய வடிவத்தை கொடுத்துருக்காங்க. பணத்துடைய சமீபத்திய வடிவம் என்னென்னு பார்த்தா நெகிழி பணம். நெகிழி பணம்னா பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தா கடன் அட்டை, பற்று அட்டை. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, பற்று அட்டைனா டெபிட் கார்டு. சரிங்களா? இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெல்லாம் வந்து நெகிழி பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மின்னணு பணம். மின்னணு பணம் அப்படிங்கிறது அதாவது பேங்க்கில் வந்து பணம் கையில் இல்லை, பட்டு என்னதுன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து பணம் இருக்கும். கம்ப்யூட்டர் சிஸ்டமில் ஒவ்வொருத்தருக்கும் பணம் இருக்கு இல்லையா, அதான் வந்து மின்னணு பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிகழ்நிலை வங்கி, அதாவது இணைய வங்கியை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நெட் பேங்குங்க. இன்டர்நெட் பேங்க் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஆப் வழியாக போய் அக்சஸ் பண்ணுவோம், அல்லது வெப்சைட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ணி நம்ம அதன் வழியாகவும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி அதாவது ப்ரௌசர் வழியாகவோ அல்லது ஆப் வழியாகவோ நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுறோம்னா அதுதான் இணைய வங்கி, இன்டர்நெட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மின் வங்கி. மின் வங்கி அப்படிங்கிறத மின்னணு வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நெப்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. மின்னணு வங்கியின் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் சொல்லணும். இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. செக்கு அப்படின்னா ஒரு 10,000 20,000 போட்டு ஒருத்தர் பேரை போட்டு நம்ம கையில் கொடுத்துருவோம். இது வந்து செக்கு. அதுவே வந்து நெஃப்ட் அப்படிங்கிறது உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. குறிப்பாக வந்து நெஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான அமௌண்ட்டை வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இமீடியட்டாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த நெஃப்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. செக்கு தான் ஆக்சுவலாக, அதில் மேலே நெஃப்ட்னு எழுதி கொடுத்துட்டு கீழே வந்து 50,000 ரூபாய் உடனே மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் உடனே இன்ஸ்டண்ட்டாக மாற்றிடுவாங்க. இதுதான் நெஃப்ட்டு. ஸோ இது வந்து பேங்கில் தான் செய்வாங்க. ஸோ இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து இப்போ நவீன காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அதாவது பணத்தை மாற்றணுன்னா ரொம்ப ஈஸியாகவே மாற்றிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பணத்துடைய மதிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு இருக்குதுங்க. அதாவது ஒரு பணத்தால் பண்டத்தையும் வாங்க முடியும், பணியையும் வாங்க முடியும். பண்டம் அப்படின்னா பொருளை வாங்குறது. இப்போ உதாரணமாக ஒரு 100 ரூபா இருக்குன்னா
அந்த ரூ. 100 வச்சு நான் ஒரு 10 ஆப்பிள் வாங்க முடியாது, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ ஒரு 10 ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றேன்னு வைங்களேன், அது வந்து பொருளாக வாங்கினா அது பண்டம். இதுவே வந்து அந்த ரூ. 100 வச்சு நான் வந்து ஏர்டெல் சிம்மோ அல்லது ஜியோ சிம்முக்கோ ரீசார்ஜ் பண்ணி நான் நெட்டையும் காலையும் பேசுகிறேன்னா அது சர்வீஸ். அப்போ ஒரு பணத்தால் என்ன பண்ண முடியும்? பண்டத்தையும் வாங்க முடியும், பணியையும் வாங்க முடியும். ஆனால் அந்த பணத்தால் எந்த அளவுக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய வேல்யூ. இப்போ ரூ. 100 கொடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ரூ. 500 கொடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஒவ்வொரு பணத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? அதான் வந்து பணத்துடைய மதிப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பணத்துடைய மதிப்பும் விலையுடைய அளவும் வந்து எதிர்மறை தொடர்புடையது. கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பணத்துடைய மதிப்பும் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக தான் இருக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு 2 வகையான மதிப்புகள் இருக்குதுங்க. ஒன்று அகமதிப்பு, இன்னொன்று புறமதிப்பு. அது என்ன அகமதிப்பு, அது என்ன புறமதிப்பு அப்படின்னா, ஒரு பணத்தை வச்சு உள்நாட்டில் என்ன பொருளையும் என்ன சர்வீஸையும் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் அகமதிப்பு. அதுவே ஒரு பணத்தை வச்சு வெளிநாட்டில் என்ன பொருளை என்ன சர்வீஸை வாங்க முடியும் அப்படிங்கிறது புறமதிப்பு. சரிங்களா? அப்போ ஒரு பணத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான மதிப்பு இருக்குது, அகமதிப்பு, புறமதிப்பு. அடுத்து ஒரு பாக்ஸ் கரண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ரூபாயுடைய குறியீடை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம ரூபாய்க்கு குறியீடு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இந்த குறியீட்டை உருவாக்கியவர் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த, அதுலேயும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. இந்த சிம்பிளை அரசாங்கம் எப்போ வந்து அங்கீகாரம் கொடுத்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஜூலை 15, 2010 தான் ஏற்றுக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டுங்க. ஜூலை 15, 2010 தான் இந்திய ரூபாயுடைய குறியீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது பணத்துடைய தன்மையை பற்றி கொடுத்துருக்காங்க. பணத்துடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது பணத்துக்கு சில கருத்துக்களை வந்து ஒவ்வொரு அறிஞர்களும் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே பேசியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தராக பார்த்துட்டே போவோம், சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுட்டா போதும். முதல்ல ஸ்டோவ்ஸ்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பணம் என்பது ஒரு கடினமான கருத்து. பணம் அப்படிங்கிறத சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பா. ஏன்னா பணம் வேறுபட்ட துறைகளில் ஒன்றும் இல்லை, 3 வகையான பணியை பார்க்குது. அதாவது 3 வகையான வேலையை பார்க்குது. என்னென்ன வேலையை பார்க்குது அப்படின்னா, கணக்கீட்டின் அளவுகோலாக இருக்குது, மதிப்பின் அளவுகோலாக இருக்குது, மதிப்பின் நிலைக்கலனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ பணமானது 3 பணிகளை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொன்னவர் யார்? ஸ்டோவ்ஸ்கி. அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறாரு பாருங்க, சர் ஜான் ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. பணம் அந்த பணத்தால் எவ்வளவு சர்வீஸை வாங்க முடியுமோ அந்த பணிகளால் வரையறுக்கப்படுகிறது. எவையெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவையெல்லாம் பணமாக பயன்படுத்தப்படுகிறது. இதை பார்த்தா எனக்கே மயக்க வர மாதிரி இருக்குது. என்னமோ சொல்லி வச்சுருக்காங்க, ஆனால் புரியாத மாதிரியே சொல்லி வச்சுருக்காங்க. எவையெல்லாம் பணமாக கருதப்படுகிறதோ அவை பணமாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுங்கப்பா, வேறு வழி இல்லை. அடுத்தது பேராசிரியர் வாக்கர் என்ன சொல்கிறாருன்னா, எவையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்கிறாரு. வாக்கரை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வாக்கர் என்ன சொல்கிறாருங்க, எவையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்தது பணத்துடைய பணிகளை கொடுத்துருக்காங்க. ஒரு பணத்தை பொறுத்த வரைக்கும் பணம் 2 விதமான பணிகளை பார்க்குது. ஒன்று முதன்மை பணி, இன்னொன்று 2ஆம் நிலை பணி. முதன்மை பணி அப்படின்னா ஒரு பணத்தை பொறுத்த வரைக்கும் அதை பிரைமரியாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முதன்மை பணி. முதன்மை பணியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 விதமாக பணத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஒன்று பரிமாற்ற கருவி அல்லது பணம் செலுத்துகை. அதாவது பணத்தை வந்து நம்ம செலுத்தி ஒரு பொருளையோ பண்டத்தையோ வாங்குகிறோம். ஒன்று நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கு பணம் பயன்படுது. 2வது மதிப்பின் அளவுகோல். அதாவது ஒரு பொருளுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேஷன் போட தான் பணம் தேவைப்படுது. எல்லாத்தையுமே பணத்தில் தானே கால்குலேஷன் போடுறோம். இப்போ தங்க நகையாக இருக்கட்டும், ஒரு பவுன் வந்து 50,000 சொல்கிறோம், அது ரூபாயில் தான் சொல்கிறோம். ஒரு லேண்டாக இருக்கட்டும், ஒரு சென்ட் வந்து 2 லட்சம் சொல்கிறோம், அதுவும் ரூபாயில் சொல்கிறோம். அப்போ பணம் என்பது மதிப்பின் அளவுகோலாகவும் இருக்குது, பணம் என்பது ஒரு பரிமாற்றும் கருவியாக இருக்குது, பணம் செலுத்துக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா முதன்மை பணி. அடுத்தது 2ஆம் நிலை பணி. 2ஆம் நிலை பணினா இதில் வந்து பணமானது 3 முக்கியமான வேலையை பார்க்குது. என்னென்ன வேலையை பார்க்குதுன்னு பாருங்களேன். எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பாக இருக்குது, சந்தை நிலை மதிப்பு மற்றும் வாங்கும் சக்தியுடைய நிலைக்கலன், மாற்று மதிப்பு அல்லது மாற்று மங்கு சக்தி. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்புனா, இன்றைக்கி நான் ஒருத்தட்ட ஒரு 10,000 வாங்குகிறேன். 10,000 வாங்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏப்பா நான் 2 வருஷம் கழிச்சு நான் திருப்பி கொடுத்துட்றேன், கொடுக்கும்பொழுது இதுக்கு வட்டி போட்டு நான் உனக்கு 12,000 கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறேன். அப்போ எதிர்காலத்தில் நம்ம எவ்வளோ செலுத்த போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே நான் சொல்லிடுவேன், இவ்வளோ காசை கட்டணும்னு சொல்லிடுவோம். இதுதான் வந்து எதிர்கால செலுத்துகைக்கான ஒரு மதிப்பாக வந்து பணம் இருக்குது. பணம் இல்லாமல் நம்ம வேறு சொல்ல முடியாது. 2 வருஷம் கழிச்சு நான் உனக்கு தரேன்டான்னு சொல்ல முடியாது. 2 வருஷம் கழிச்சு இப்போ 10,000 வாங்குறேன்னா நான் 2,000 வட்டி போட்டு உனக்கு 12,000 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து எதிர்கால செலுத்துகைக்கான ஒரு நிலை மதிப்பாக பணம் இருக்குது. அடுத்தது பணம் வந்து பார்த்தா ஒரு நிலைத்த கலனாக இருக்குது, வாங்கும் சக்தியோடைய நிலையாக இருக்குது.
பணம் வந்து அழியக்கூடியதான்னு கேட்டால் பணம் அழியாது. பணம் வந்து எப்பயுமே அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது. ஸோ அது வந்து ஒரு மதிப்பு நிலையான இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதனால தான் பணத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. இது என்ன அப்படின்னா, இந்த பணத்தை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பொருட்களையும் சர்வீஸையும் வாங்க முடியும். அதாவது பணத்தால் தொலைதூரங்களுக்கும் வெளிநாட்டுக்கும் இடையே வந்து பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு சர்வீஸையோ பொருளையோ கொண்டு போகணுன்னா அது பணத்தால் முடியும். பணம் என்பது ஒரு மாற்று வாங்கும் சக்தியாக இருக்குது. அடுத்தது ஒரு பாக்ஸ் கிளான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பணவீக்கம் அப்படிங்கிறது, பணவீக்கம்ங்கிறது நல்லா கவனிங்க. அதாவது விலை வந்து அதிகமாகும், பணத்துடைய மதிப்பு கம்மியாகும். விலை வந்து அதிகமாகிட்டே போகும், பணம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், பணம் மதிப்பு குறைஞ்சிட்டே வரும். இது வந்து பணவீக்கம். பணவாட்டம் அப்படின்னா விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் பணத்துடைய மதிப்பு அதிகமாயிரும். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பணவீக்கம்னா பணத்துடைய மதிப்பு கம்மியாயிரும், பணவாட்டம்னா பணத்துடைய மதிப்பு அதிகமாயிரும். இதை வந்து கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. இதோடைய டைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சிட்டா போதும். சேமிப்பு அப்படின்னா என்னதுங்க, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நமக்கு வரக்கூடிய வருவாயில் நம்ம பயன்படுத்தப்பட்டது போக ஒரு பகுதியை என்ன பண்ணணும், எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறது தான் சேமிப்பு. இந்த சேமிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பல டைப் இருக்குதுங்க. அதை ஒவ்வொரு டைப்பாக கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். முதல்ல டைப் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் சேமிப்பு கணக்கு. அதாவது நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், சேவிங்ஸ் பண்ணுவோம். அந்த காலத்தில் வந்து எல்லாம் உண்டியில் காசு போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த காலத்தில் உண்டியில் காசு போட தேவையே கிடையாது. ஏன்னா மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்லேயும் ஸ்கூல்லேயும் வந்து பூஜ்ஜிய வங்கி கணக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான், ஆனால் அதில் வந்து நம்ம காசே போடலைனாலும் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாது, அக்கௌண்ட் ரன்னிங்லேயே இருக்கும். அந்த மாதிரி பூஜ்ஜிய இருப்பு கணக்கை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. பசங்க என்ன பண்ணலாம், அப்பப்போ போய் 100 ரூபா 50 ரூபா போட்டு சேவிங் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது கொஞ்சம் பெரியவங்க ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எல்லாருமே இப்போ வந்து எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருப்போம். எஸ்பினா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா சேமிப்பு கணக்கு வச்சுருப்போம். இதில் வந்து ஆனால் பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணணும், காசை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஒரு 1000 ரூபா வைக்கணும்னா 1000 ரூபா வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சார்ஜஸ் போட்டுருவாங்க. 1000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ காசு வச்சுருந்தாலுமே அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி தொகை போட்டே வருவாங்க. அடுத்தது நடப்பு கணக்கு வைப்பு. நடப்பு கணக்கு அப்படிங்கிறத வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, வர்த்தக நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள், பொது கவர்மெண்ட் ஆஃபீஸு, வர்த்தகர்கள், இவங்க தான் வந்து நடப்பு கணக்கை பயன்படுத்துவாங்க. எதுக்கு அப்படின்னா, நடப்பு கணக்கில் வந்து பணத்தை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க வந்து கணக்கு வழக்கு இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது, இல்லை 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுதுனாவே உடனே வந்து நீ என்ன இவ்வளோ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனால் நடப்பு கணக்கில் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் க்ரோர் கணக்கில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நிரந்தர வைப்பு. நிரந்தர வைப்பு அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ என்கிட்ட ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா இருக்குன்னா அதை போய் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வைக்கிறது. இந்த மாதிரி 2 வருஷம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா, அதான் வந்து நிரந்தர வைப்பு. நிரந்தர வைப்பை கால வைப்பு என்றும் குறிப்பிடுவார்கள். இதை பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது முதலீடை பற்றி கொடுத்துருக்காங்க. முதலீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலீடுன்னு என்னங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது நம்ம பேங்கில் போடுறத விட வேறு வழியில் வந்து நம்ம பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் முதலீடு சொல்கிறாங்க. பணத்தை வேறு வழிகள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வந்து லேண்டில் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போடலாம். இப்படி பல வகையில் வந்து நம்ம பணத்தை முதலீடு பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பல்வேறு முதலீட்டு கருவிகளில் முதலீடு செய்யலான்னு போட்டு எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பங்கு வர்த்தகத்தில் போடலாம், பத்திரங்களில் போட்டு வைக்கலாம், பரஸ்பர நிதி, காப்பீடு, எல்ஐசி போடுறாங்க இல்லையா, அதெல்லாம், ஆண்டு தொகை, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்கள் சொத்துக்கள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்படி முதலீடு பண்ணுறது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா நிறையா உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா போட்டு வைங்க, எதிர்காலத்தில் பயன்படும். அடுத்தது பணம் மதிப்பிழப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கன்னடு ரொம்ப முக்கியம். 2016 நவம்பர் 8ஆம் தேதி இந்திய அரசாங்கம் 500, 1000 ரூபாய் நோட்டை வந்து பணம் மதிப்பிழப்பு செய்தது. பணத்தை மதிப்பிழப்பு பண்ணிட்டாங்க. எதுக்காக மதிப்பிழப்பு பண்ணினாங்க அப்படின்னா, கருப்பு பணத்திற்கு எதிராக. முக்கியமான பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க, கருப்பு பணத்துக்கு எதிராக தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அடுத்தது கருப்பு பணத்தை கொடுத்துருக்காங்க. கருப்பு பணம் அப்படிங்கிறது கணக்கில் கொண்டு வரப்படாத பணத்துடைய வடிவம். கணக்கிலேயே கொண்டு வரலன்னா அந்த பணம் தான் கருப்பு பணம். கருப்பு பணத்தை யார் செய்வாங்க, யார் பண்ணுறாங்க அப்படின்னா, குற்றவாளிகள், அதாவது க்ரைம் பண்ணுறவங்க, கடத்தல்காரங்க, பதுக்கிறவங்க, வரி ஏய்ப்பு பண்ணுறவங்க, அதாவது இல்லீகலாக இருக்கிறவங்க தான் கருப்பு பணத்தை பயன்படுத்துவாங்க. கருப்பு பணம் நாட்டில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை இல்லை. கடுமையான தண்டனை கொடுத்தா ஓரளவுக்கு இந்த கருப்பு பணம்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது.
இந்த கருப்பு பணத்தால் நாட்டுக்கு பல பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்பை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தால் என்னென்ன விளைவு ஏற்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருளாதாரத்தில் என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் வளர்ச்சி இருக்கும், இன்னொரு பக்கம் வளர்ச்சியற்ற நிலை உருவாகும். இதை வந்து இரட்டை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாடு டெவலப் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பக்கம் பார்த்தா வேறு மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். இதை வந்து இரட்டை பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து நாட்டை உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி நாட்டுடைய உண்மையான அளவை குறைச்சி மதிப்பீடு செஞ்சிடும். அடுத்தது வரி ஏமாற்றுறது மூலம் அரசுக்கும் வந்து என்ன பண்ணும், வருவாய் இழப்பு ஏற்படும். அதனால் அரசாங்கம் என்ன பண்ணும், வெளிநாட்டில் கடன் வாங்குற மாதிரி ஆகி போயிடும். சமத்துவம் வந்து இழந்து போயிடும். இந்த கருப்பு பணம் வச்சுருக்கிறவன் பெரிய ஆளாக போயிட்டே இருப்பான், மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏழையாக மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பணக்காரர் மற்றும் ஏழைக்கு இடையே வந்து இடைவெளி அதிகமாகிட்டே இருக்கும். ஆடம்பர நுகர்வு செலவு அதிகமாக இருக்கும். இந்த கருப்பு பணம் வச்சுருக்க என்ன பண்ணுவான்னா, அந்த பிளாக் மணியை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். உற்பத்தி முறையில் விலகலும் ஏற்படும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கருப்பு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் கண்டுபிடிச்சிடுவாங்களே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலே நாட்டுக்கு பாதிப்பு தான். பற்றாக்குறை பணத்தை வந்து விநியோகிக்கிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ எல்லா பிளாக் மணியும் கொண்டு போய் இவங்க வந்து பதுக்கி வச்சிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், பற்றாக்குறையான பணம் தான் நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும். சமுதாயத்தில் பொது ஒழுக்க நிலைகள் வந்து வீழ்ச்சி அடையும், உற்பத்தி மீதும் விளைவுகள் ஏற்படும். ஸோ இந்த கருப்பு பணத்தால் இவ்வளவு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது கருப்பு பணத்திற்கு எதிராக சமீப காலத்தில் அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமீபமாக அரசாங்கம் பண்ண மிகப்பெரிய முயற்சி என்னென்னு அப்படின்னா, சுவிஸ் பேங்க்கில் நிறைய கருப்பு பணத்தை உள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க்கிட்ட டீலிங் பேசி, அந்த நாட்டுக்கிட்ட பேசி, இந்த மாதிரி நிறைய கருப்பு பணம் இருக்குது, அது எங்கள் நாட்டுக்கு சொந்தம், அந்த தகவல்லாம் கொடுன்னு இப்போ கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது உச்சநீதிமன்றமும் என்ன பண்ணியிருக்குன்னா, சில வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க விசாரணை குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு சில கைடன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது. அப்போ ஆக மொத்தம் பார்த்தா இப்போ ரீசெண்ட் டைமில் கருப்பு பணத்துக்கு எதிராக தான் இந்த மாதிரியான நடவடிக்கையெல்லாம் அரசாங்கம் மேற்கொண்டுட்டு வராங்க. அடுத்தது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக சில சட்டங்களையும் கவர்மெண்ட் போட்டிருக்கு. என்னென்ன சட்டங்கள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த சட்டத்தை வந்து டைரெக்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. பண மோசடி நடவடிக்கை தடுப்புச் சட்டம் 2002 கொண்டு வரப்பட்டது. அடுத்தது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த லோக்பால், லோக் ஆயுக்தா போன்ற சட்டங்கள் பயன்படுது. ஊழல் தடுப்புச் சட்டம் 1988 கொண்டு வரப்பட்டது. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2005 கொண்டு வரப்பட்டது. பினாமி பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் 1988 கொண்டு வரப்பட்டது. அதை பிறகு வந்து 2016 திருத்தம் பண்ணாங்க. அடுத்தது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் சட்டம், அது 2014 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சட்டமெல்லாம் எதுக்கு அப்படின்னா, கருப்பு பணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புக் பேக் கொஷினை பார்க்க போகிறோம். முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுக்க இதை பார்த்துடலாம். முதல் கேள்வியை பாருங்கள். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டனன்னு கேட்குறாங்க. அதாவது எந்தெந்த உலோகத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா, தங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க, வெள்ளியை பயன்படுத்தியிருக்காங்க, வெண்கலத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ விடை வந்து மேற்கூறிய அனைத்தும். அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடி தானே பார்த்தோம், யார், உதயகுமார். உதயகுமார் எந்த மாநிலம் சேர்ந்தவர்னா, தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்கள். பணத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், 2 மதிப்பு இருக்குன்னு பார்த்தோமா. ஒன்று அகமதிப்பு, இன்னொன்று புறமதிப்பு. அப்போ விடை ஆ மற்றும் ஆ. அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள். வங்கி பணம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்வி. வங்கி பணம் என்பது காசோலை, செக்கு. முக்கியமாக கவனிச்சுக்கோங்க, இந்த கேள்வி கூட வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும், தப்பான ஒன்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. முதலீட்டு கருவிகள் போன்றவை. முதலீட்டு கருவி எது அப்படின்னு கேட்குறாங்க. முதலீட்டு கருவி எதுன்னு பாருங்கள். பங்கு வர்த்தகம், அது வந்து முதலீடு செய்யக்கூடிய ஒரு கருவி தான். பத்திரங்கள், அதில் முதலீடு செய்யலாம். பரஸ்பர நிதி, அதுலேயும் முதலீடு செய்யலாம். வரி செலுத்துவது, வரி செலுத்துறது, டேக்ஸ் கட்டுறது வந்து முதலீடு கிடையாதுல்ல. அப்போ இதுதான் தவறானது. அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் கருப்பு பணம் குவிப்பதற்கு காரணமானவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. காரணமானவங்களை நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். வரி ஏய்ப்பவர்கள், பதுக்குபவர்கள், கடத்தல்காரர்கள். அப்போ விடை மேற்கண்ட அனைத்துமே தான் காரணம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம் பாருங்கள். முதல் கேள்வியை பாருங்கள். நிகழ்நிலை வங்கியை டேஸ் என்று அழைக்கலாம். நிகழ்நிலை வங்கி அப்படிங்கிறத இணைய வங்கி அப்படின்னும் அழைக்கலாம். இணைய வங்கி தான் நிகழ்நிலை வங்கி. இரண்டாவது கேள்வியை பாருங்கள். பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். சொன்னவர் யார்? வாக்கர் தான் சொல்லியிருக்காரு. மூன்றாவது கேள்வியை பாருங்கள். மின்னணு வங்கியை டேஸ் என்றும் அழைக்கலாம். மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் நிஃப்ட் என்றும் அழைக்கலாம். அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள். கடன் அட்டைகள் மற்றும் பற்று அட்டைகள்
டேஸ் பணமாகும் அப்படின்னா நெகிழி பணம், பிளாஸ்டிக் மணின்னு சொல்லுவாங்களா அது. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. அடுத்தது பொறுத்து கொடுத்துருக்காங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பண்டமாற்று முறை அப்படின்னா என்னதுங்க? பண்டமாற்று முறைனா பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம் பண்ணிக்கிறது தான் பண்டமாற்று முறை. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது? 1935 உருவாக்கப்பட்டது. அடுத்தது மின் பணம். மின் பணம் அப்படிங்கிறத மின்னணு பணம் அப்படின்னும் சொல்லலாம். சேமிப்பு அப்படின்னா என்னதுங்க? நுகர்வு தவிர்த்த வருமானம் தான் சேமிப்பு. கருப்பு பணம் அப்படிங்கிறது வரி ஏமாற்றவர்கள், அவர்களால் தான் கருப்பு பணம் உருவாகுது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்டமாற்று முறையில் பல குறைபாடுகள் இருக்குது. பண்டத்தை மாற்றிக்கிறதுல பல குறைபாடுகள் இருக்குது. என்னென்ன குறைபாடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அதில் சரியானதை கண்டுபிடிக்கணும். இருமுக தேவை பொருத்தமின்மை, கரெக்டு. 2 பேருக்குமே தேவை பொருத்தமாக இருக்காது. எனக்கு தேவைப்படும், அவருக்கு தேவைப்படாது. செல்வத்தை சேமிக்க சிரமம் இல்லை, இது தப்பு. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, 100 மூட்டை அரிசினா சேமித்து வைக்க முடியுமா? முடியாது. அப்போ இது தவறான கூற்று. பொதுவான மதிப்பின் அளவுகோல், கரெக்டு. பொருட்களின் பகுபடாமை, கரெக்டு. அப்போ தவறானது எது அப்படின்னா இந்த 2 மட்டும் தவறானது. அப்போ சரியானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3, 4 சரி. இதில் பாருங்கள், முதல் கேள்வியை பாருங்கள். பரிமாற்றத்துக்கு பணத்தின் சமீபத்திய வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பணத்துடைய சமீபத்திய வடிவம் கேட்டிருக்காங்க. என்னது? பற்று அட்டை, டெபிட் கார்டு, கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, நிகழ்நிலை வங்கி, இன்டர்நெட் பேங்க், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற நவீன வடிவங்கள். ஆனால் பண்டமாற்று முறைங்கிறது அந்த காலத்தில் இருந்த முறை. ஸோ அது தப்பு. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கருப்பு பணத்தின் விளைவு இப்போ தான் பார்த்தோம். இரட்டை பொருளாதாரம் உருவாகும், சமத்துவம் வலுவிழக்கும், ஆடம்பர நுகர்வு செலவு அதிகமாகும், உற்பத்தியில் விளைவுகள் உண்டாகும். விளைவுகள் இல்லைன்னா தப்பு. அப்போ தவறானது இதுதான் தவறு. இந்த வீடியோவில் இந்த பாடத்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டுருங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் இந்த வீடியோடைய லிங்க்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் கொடுக்குறேன். போய் பார்த்து கிளிக் பண்ணி பார்த்து பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க. அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.